Champs-Élysées. எஸ். ஸோ அந்த பிளேஸ்க்கு போகிறோம். அண்ட் அங்கே போகிறதுக்கு நமக்கு 2 ட்ரெயின் எடுக்கணும். அதாவது இங்கே போயிட்டு மாற்றிட்டு லைன் மாற்றிட்டு போகணும். ஸோ போய் பார்ப்போம் இன்னைக்கு டே என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்போ தான் மோஸ்ட் அவைட்டட் ஒன், அதாவது மோனாலிசா பெயிண்டிங் பார்க்க போகிறோம். இந்த பெயிண்டிங் மட்டுமே இவ்வளோ கூட்டம். So we have come for breakfast, which is included in the hotel itself. And பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. க்ரோசான் அண்ட் அந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ் இருந்தது அண்ட் பாயில்ட் எக். நாங்கள் சாப்பிட்டது வந்து மியூசி சாப்பிட்டோம். ஸோ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டே 2 இன் பாரிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இன்னைக்கு என்ன பிளேசஸ் கவர் பண்ண போகிறோம்? லோவர் மியூசியம் கவர் பண்ணுவோம். அப்புறம் அது சுற்றி இருக்கிற பிளேசஸ் போகிற மாதிரி இருக்கும். Champs-Élysées. எஸ். ஸோ அந்த பிளேஸ்க்கு போகிறோம். அண்ட் அங்கே போகிறதுக்கு நமக்கு 2 ட்ரெயின் எடுக்கணும். அதாவது இங்கே போயிட்டு மாற்றிட்டு லைன் மாற்றிட்டு போகணும். ஸோ போய் பார்ப்போம் இன்னைக்கு டே என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து கிராண்ட் பேலஸ்லேருந்து வியூ. ஸோ எங்களுக்கு ஹாப்பன் ஹாப் ஆஃப் இன்னைக்கு முடிஞ்சிடும். ஸோ அப்படியே உட்காந்துட்டே பிளேசஸ் கவர் பண்ணலான்னு பஸ்லேருந்து அப்படியே எல்லா வியூ பார்த்துட்டு போனோம். இப்போ வந்து ஒரு மியூசியம் வந்திருக்கோம். சாரி, அந்த பேர் வந்து என்ன? Musée d'Orsay. அந்த மியூசியம். சாரி, எனக்கு வந்து இந்த ப்ரனன்சியேஷனே வர மாட்டேங்குது. எல்லாமே ஃப்ரெஞ்ச் ப்ரனன்சியேஷனாக இருக்குது. நாம் வந்து எங்கெங்கே போனோம்னு சொல்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயின் எடுத்து ஒரு 2 ட்ரெயின் எடுத்து நம்ம வந்து கிராண்ட் பேலஸ்க்கு வந்தோம். அப்புறம் கிராண்ட் பேலஸ்க்கு உள்ளே நம்ம போகல, பிகாஸ் நமக்கு வந்து டைம் இல்லை. நம்ம வேறு இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ப்ளஸ் அங்கே காஸ்ட்டும் வந்து நிறைய இருந்தது. எவ்வளோ யூரோஸ் இருந்தது? அரௌண்ட் 27 euros per person. So then we just took an hop on hop off. அதுதான் வந்து hop on hop off bus, if you can see that. அது நீங்கள் பை பண்ணிங்கன்னா அந்த டிக்கெட் வந்து பர் பர்சன் 10K ஆகும். ஸோ நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 24 hours. ஸோ 1 day. இப்போது நாங்கள் வந்து 1:30க்கு நேரத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி 1:30 வரைக்கும் இட் வாஸ் வேலிட். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம கிராண்ட் பேலஸ்லேருந்து ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நிறைய பிளேஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். தட் இஸ் we didn't get down, பட் அப்படியே நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் we went to the Musée d'Orsay. ஓகே, தட் இஸ் ஆல்சோ ஒன் மியூசியம். அண்ட் அதுலேருந்து வந்து நாங்கள் அது கூட வெளியிலேருந்து தான் பார்த்தோம். உள்ளே போனால் நிறைய டைம் எடுக்கும். பிகாஸ் we had booked ticket for 2:30 இங்கே லோவர் மியூசியமில். அதுக்கப்புறம் we just had lunch and we came here. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே ஒரு 1 hour வேணும். பிகாஸ் உள்ளே நிறைய திங்ஸ் இருக்குது. அண்ட் மெயினாக வந்து அந்த மோனாலிசா பெயிண்டிங் தான். அதுதான் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. ஸோ இங்கே இன்னுமே நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. இது 2மே வந்து ஒரே மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரிஜினல் பெயிண்ட். இது வந்து ஒரு 2017 டைமில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வரையும் போதே வந்து அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி கிராஸில் உட்காந்துருக்கிற மாதிரி மேரியை ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ தான் மோஸ்ட் அவைட்டட் ஒன், அதாவது மோனாலிசா பெயிண்டிங் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெயிண்டிங்
அவன் எதை நோக்கி போயிட்டு இருப்பானா, அதாவது அந்த லாலிட்டான்னு சொல்லு. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கானா சொல்லு. அப்படிதான் பேசு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த லாலிட்டா எடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த பிரிட்ஜுக்கு போகிறோம். அந்த பிரிட்ஜு வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. பிகாஸ் மெனி பீப்புள் புட் தேர் லாக்ஸ், அதாவது அவங்க பேர் எழுதிட்டு அவங்களோட லவ்வர்ஸ் பேர் எழுதிட்டு அந்த லாக் மாதிரி போடுவாங்க. இப்போ இட் இஸ் சேம். சீரியஸ்லி நாம் இங்கே வந்துட்டோம். இதுதான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் நாம் அந்த லாலிட்டா சாங்கில் பார்க்குறது. நைட்டு எங்கே போகிறீங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். எனக்கே ரொம்ப தூக்கமாக தான் வருது. பட் யா, வி ஷுட் நாட் மிஸ் திஸ் வியூ. பிகாஸ் அந்த ஸ்பார்க்லிங் ஆஃப் ஐஃபில் டவர் தான் போகிறோம். வாவ்! நீங்களே பாருங்க இவ்ளோ நல்லா இருக்குன்னு. அண்ட் இட் ஹேப்பன்ஸ் யூசுவலி அட் 10, 11 அண்ட் 12 ஐ கெஸ். நாங்க போனது வந்து 12. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அந்த ஸ்பார்க்லிங் இருந்தது. அண்ட் இட் வாஸ் சோ குட். ஓகே. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இட்ஸ் கோனா பி எ வெரி ஸ்பெஷல் ஒன். ஏன்னா வந்து அதில் நாங்கள் எதை பற்றி கவர் பண்ணோன்னு சொல்ல மாட்டேன். பட் பாரிஸ்னாலே வந்து கிட்ஸ் கிட்ஸ் மட்டும் இல்லை, அடல்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் தரோவா என்ஜாய் பண்ணோம். ஸோ அது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருந்துன்னா நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.